12வது நம்ம பார்க்க போறது மான்ஸ்டர் ட்ரிக்ஸ். பேரே பயங்கரமா இருக்குதுல, கதை இன்னும் பயங்கரமா இருக்கும். இந்த யூனிவர்ஸ்ல வாழக்கூடிய ஆஸ்மித்த பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பியூரான ஈவிலா ரொம்பவே ஒரு மோசமான ஒரு கேரக்டர் தான் அவர் வந்து வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பாரு. அதாவது இவங்க வாழக்கூடிய இந்த கிரகமான கேல்வன் பிரைம், அதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த கிரகத்தை பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நரகம் மாதிரியே இருக்கும். எங்க பார்த்தாலும் ஏகப்பட்ட எரிமலைகளும் எரிமலை குழம்புகளுமா தான் இருக்கும். கொடூரமான அரக்கர்கள் இந்த கிரகம் முழுக்க சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்படி ரொம்பவே ஒரு மோசமான நரகம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிரகமாகத்தான் இந்த கேல்வன் பிரைம் பார்க்கப்படுது. நம்ம ஸ்மித்தோட அண்ணன் தான் என்ன செய்வார் அப்படின்னா, இந்த பிளானட்டோட அரசனா இருந்து அதை வந்து ஆளுக செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. தன்னோட அண்ணனை அழிச்சு எப்படியாவது இந்த கிரகத்தோட அரியாசனத்தை கைப்பற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஆஸ்மித் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மான்ஸ்டர் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டிவைஸை வந்து கண்டுபிடிப்பார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஸ்மித் வந்து அவருடைய அண்ணன் அளவுக்கு ஸ்ட்ரென்த் ஆனவர் கிடையாது, பலசாலி கிடையாது. அதுக்கு பதிலாக ஆஸ்மித்துக்கு வந்து நிறைய புத்திசாலித்தனம் ஜாஸ்தியாக இருக்கும். ஏகப்பட்ட டிவைசஸ் அண்ட் வெப்பன்ஸை உருவாக்கக்கூடிய டேலண்ட் வந்து அவருக்கு இருக்கும். ஸோ அவர் அழிக்கணும் அப்படின்னா புத்திசாலித்தனமாக தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி தனக்கு ஸ்ட்ரென்த் தேவை அப்படிங்கிறதுக்காக மான்ஸ்டர் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிவைஸை வந்து அவர் கண்டுபிடிப்பார். இதை கண்டுபிடிச்சு அவர் கூட சண்டை போட்டு அந்த கேல்வன் பிரைமை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு தான் அதை உருவாக்கி இருப்பார். ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால மான்ஸ்டர் ட்ரிக்ஸ் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்மித்தோட கையை விட்டு விலகி பூமியில போய் விழுந்துரும். பூமியில விழுந்த மான்ஸ்டர் ட்ரிக்ஸ் வந்து பென் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 10 வயசு பையனுக்கு கிடைக்குது. அவ இதை பயன்படுத்தி மக்களுக்கு ஏகப்பட்ட நல்லதையும் செய்யறான். ஆனால் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர கொடூரமா இருக்கும். ஏன்னா இது எல்லாமே அரக்கர்களுடைய டிஎன்ஏ சாம்பிள்ஸ் அப்படிங்கிறதுனால ரொம்பவே கொடூரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக தான் பென் டெனிசன் மாறுவார். இருந்தாலுமே இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே பென் டெனிசனோட கண்ட்ரோல் தான் இருக்கு அப்படிங்கிறதுனால எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒவ்வொரு மான்ஸ்டருக்குமே தனித்துவமான சக்திகள் இருக்கும். இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மான்ஸ்டர் ட்ரிக்ஸ்க்கு வந்து டைம் அவுட் ஃபங்க்ஷனே கிடையாது. ஸோ அன்லிமிட்டடாக இதை நம்மளால யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். டைம் லிமிட்டே கிடையாதுங்க. எப்போ வேணாலும் இது வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். எப்போ வேணாலும் நம்ம திரும்பி மனுஷனாவும் மாறிக்க முடியும். டோட்டல் மாஸ்டர் கண்ட்ரோலும் அன்லாக்ல இருக்கும். அதனால பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்லி அவர் வந்து ரொம்பவே சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இதோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்மித் வந்து இந்த மாஸ்டர் ட்ரிக்ஸை தேடி பூமிக்கு வருவார். அதுக்கப்புறமா பென்னுக்கும் நம்ம இவருக்கும் நடக்கிறதா மிகப்பெரிய யுத்தமாகவே இருக்கும். அதாவது ஆஸ்மித் வந்து பூமியிலே தங்கி இருந்து ஏகப்பட்ட வில்லன்ஸை வச்சு நம்ம பென் டெனிசன் அட்டாக் பண்ற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக இதோட ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் கூடிய சீக்கிரம் நம்ம வீடியோவிலேயே வரும். வெயிட் பண்ணுங்க.